எபிசோட் 21. விஸ்வா ஸ்கூலில் அமர்ந்திருந்தான். அவன் நண்பர்கள் எல்லோரும் வெளியில் விளையாட அழைத்த போதிலும் வெளியில் போகாமல் கிளாஸ் ரூமில் அமர்ந்து சந்தோஷை நினைத்து கொண்டிருந்தான். அன்று இரவு தேவகி, தேவா மற்றும் விஸ்வா 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக படத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அவர்கள் காரில் பயங்கர அரட்டை அடித்து கொண்டே வரவும் தேவா திடீரென்று காரை நிறுத்தினான். என்னவென்று கேட்டால் அவர்களின் காரின் முன்னாடி யாரோ ஒருவன் உயிருக்கு போராடியது போலிருந்தது. உடனடியாக தேவா காரிலிருந்து இறங்கி அது யார் என்று பார்க்க அருகில் சென்றான். அவன் பார்த்த காட்சி அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அவன் பார்த்ததோ ஒருவன் உடம்பு முழுக்க நெருப்பு காயங்களுடன் இறந்து போனது போல் படுத்திருந்தான். இதை பார்த்த தேவா அவனுக்கு உதவி செய்துவிட வேண்டும் என்று கூறி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றார்கள். சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றதால் உயிர் தப்பியது. ஆகையால் அவன் யார், எங்கிருந்து வந்தான் என்ற எந்த டீட்டெயில்ஸும் யாருக்கும் தெரியவில்லை. அதன் பிறகு சரி நம் வீட்டிற்கே கூட்டி செல்லலாம் என்று கூறி அவனை அவர்களின் வீட்டிற்கு கூட்டி சென்றார்கள். சந்தோஷ் நன்றாக பெட் ரெஸ்ட் எடுத்தான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சரியாக வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளும் அவனை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தான். என்னதான் சந்தோஷ் முதலில் அவர்கள் வீட்டிற்கு வந்தது விஸ்வாவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் போக போக அவன் என்ன மந்திரம் செய்தான் என்று தெரியவில்லை. விஸ்வா அவனிடம் உயிராக மாறினான். 2 பேரும் நன்று ஒரு நண்பர்களாக ஒரு அண்ணன் தம்பி போல் பழக ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் சந்தோஷ் தேவகியின் வீட்டிற்கு சென்றான். இதையெல்லாம் யோசித்த விஸ்வாவின் கண்கள் கண்ணீரில் நிறைந்தது. மறுபுறம் சந்தோஷின் குடும்பத்தினர் எல்லோரும் சந்தோஷை பார்க்க ஐசியூக்குள் சென்றார்கள். அங்கே அவனுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போடப்பட்டிருந்தது. 2 கைகளிலும் ட்ரிப்ஸ் போடப்பட்டிருந்தது. இதை பார்த்த சந்தோஷின் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சந்தோஷின் அருகில் அவள் அமர்ந்தாள். அவன் தலையை மெதுவாக தடவி விட்டு கொண்டே அவன் நன்றாக தூங்கட்டும் என்று யோசித்தாள். அப்போது ஒரு சிஸ்டர் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தாள். அப்போது சந்தோஷின் அம்மாவை பார்த்து, கவலைப்படாதீங்கம்மா, அவர் சீக்கிரமாக சரியாயிடுவார். நைட்டெல்லாம் ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, கொஞ்சம் வாந்தி வேறு எடுத்துட்டாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீங்கள் கவலையே பட வேண்டாம், சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும் என்று அவள் கூறினாள். இதை கூறியதை கேட்ட சந்தோஷின் அம்மாவின் முகத்தில் கொஞ்சம் புன்னகை வந்தது. அதன் பிறகு அந்த நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு, யாராவது ஒருத்தர் மட்டும் கூட இருங்க, வேற எல்லாரும் வெளியில் போயிடுங்க, பண்ணக்கூடாது சரியா என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல, இதை கேட்ட சந்தோஷின் அம்மா, நான் இங்கே இருக்கேன், நீங்களாம் போங்க என்று கூற அவர்களும் சரி என்று கூறி அங்கிருந்து சென்றார்கள். மறுபுறம் கோபால் தன் மனைவியிடம், இங்கே பாரு கிருஷ்ணவேணி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பாவோட நிலைமை வர வர ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது என்று கூறி நடந்ததை எல்லாத்தையும் தன் மனைவியிடம் கூறினார். இதையெல்லாம் கேட்ட கிருஷ்ணவேணி அதிர்ச்சியாகி, என்னங்க சொல்கிறீங்க, அப்பாவோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. நான் அப்போவே நினச்சேன், சந்தோஷ உயிரோட எரிச்சதுக்கு அப்புறமா அது ஒரு கில்ட்டாக ஃபார்ம் ஆகி அவருக்கு இப்படி ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை இப்படியே விட்டால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்ம அவரை ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் அட்மிட் பண்ணிடலாங்க, ஏன்னா நம்மளால் கண்டிப்பாக அவரை சமாளிக்க முடியாது என்று கூறவும், நானும் அதை தான் யோசிக்கிறேன் வேணி, ஒரு நல்ல ஆசிரமமாக பார்த்து அப்பாவை அட்மிட் பண்ணிடலாம் என்று கோபால் கூறினார். மறுபுறம் மாலை விஸ்வா, சந்தோஷ் எங்கே இருந்தாலும் சரி அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவன் தன் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. தேவா அப்புறம் அம்மா ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. எதுவாக இருக்கும், என்ன மறைக்கிறாங்க? நான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி ஆகணும். நான் இனி சந்தோஷ பார்ப்பேனா மாட்டேனானாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நான் பார்த்தா நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லியே ஆகணும்.
நான் சந்தோஷ் இப்போ எங்கே இருப்பான்? அவன் என்கிட்ட பேசுவானா? அவன்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது? அவன்கிட்ட எப்படி சொல்கிறது? கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சே ஆகணுமே. இப்போ என்ன பண்ணுறது என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அந்நேரம், விஸ்வா, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க என்று ஒரு குரல் கேட்டது. விஸ்வா திரும்பி பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்தது காயத்ரி. அவரை பார்த்த உடனே புன்னகைத்து கொண்டே, அக்கா, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலையே என்று கூற, அப்படியா, சரி, பரவாயில்ல, என்ன நீ உன் கூட பிறந்த அக்காவை நினச்சிக்கோ, வா என் பக்கத்தில் வந்து உட்காந்து உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு என்று காயத்ரி கூற, விஸ்வாவும் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அதன் பிறகு அவன் பேஸ்மெண்டில் பார்த்த அனைத்தையும் காயத்ரியிடம் கூறினாள். அவன் என்ன நினைத்தான் என்றால், இதை கேட்டு காயத்ரியின் முகம் ஷாக் ஆகிவிடும் என்று. ஆனால் அவளோ ஏதோ இதெல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியுமே என்பது போல்தான் அவள் பாவனைகள் இருந்தது. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா என்று அவள் சாதாரணமாக கேட்டாள். உடனே விஸ்வா, நீங்கள் என்னதான் நடக்குது பேஸ்மெண்ட்டில்? அதெல்லாம் என்ன? பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் அது எப்படி தெரியாமல் போச்சு? நானும் இந்த வீட்டில் தானே இருக்கேன் என்று விஸ்வா யோசிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் கார்த்திக் ரொம்ப கோபமாக, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, ஏண்டா அந்த முதியரை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? இங்கே பார், இப்போ நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன், இதை மட்டும் நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு வை, உன்னை போலன்னு பொழப்பாங்க. எனக்கு தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்கெல்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. இந்த பொழைப்புறதுக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போயிடலாம். அசிங்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் என்று கோபமாக கேட்டார். அதற்கு தேவா சிரித்து கொண்டே, இதோடா இவர் பெரிய அம்பி எங்ககிட்ட வந்து நியாயம் பேச வந்துட்டாரு. போடாடே, உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் போடுவியா? போட்டுக்கோ. ஏன் யூடியூபு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடு, பிரச்சனையே இல்லை. எவன் என்னை வந்து கேள்வி கேட்குறான் நான் பார்க்குறேன் என்று கூறவும் கார்த்திக்கு இன்னும் கோபம் அதிகமானது. உடனடியாக தேவாவின் சட்டையை பிடிக்க, உனக்கு அறிவு இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் சத்து தொலை, ஏண்டா கண்டவங்களெல்லாம் இப்படி தொல்லை பண்ணிட்டுருக்க? பாவண்டா, அவர் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு உன் காலில் விழுறாரு. சரிடா, அவர் தப்பு பண்ணாருன்னே வச்சுக்கோ, ஆனால் அவரோட வயசுக்காச்சும் நீ மரியாதை கொடுக்கணும்ல. இவ்வளோ வயசானவரை போய் இப்படி பண்ணிகிட்ருக்க. நீ அவரோட கையை உடைச்சிருக்க. நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீ யோசிச்சு பார்த்தியா? நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் போனதுக்கப்புறமா தான் ஒரு உயிரோட மதிப்பெண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் இருக்கும்போது எனக்கு தெரில, அவன் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவன் என் தம்பி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பார், தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு, என் பொறுமையை சோதிக்காத. உன் பேர், ஊர் எதுவுமே எனக்கு தெரியாது. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். தயவு செஞ்சு அந்த முதியரை நீ விட்டுரு என்று அவன் கெஞ்சும் தோரணையில் சொன்னான். ஆனால் தேவாவோ கொஞ்சம் கூட அசரவில்லை. அந்த முதியரின் மேல் காலை வைத்து கொண்டு திமிராக நின்று கொண்டிருந்தான். டேய், கிட்டத்தட்ட உனக்கு ஏன் வயசு தாண்டா இருக்கும், எதுக்குடா அந்த திமிரு? என்ன, நீ பணக்காரன், உன்கிட்ட காசு இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணிடுவ. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லையேண்டா. டேய், நீ அவரை ஏதாவது பண்ணிட்டேனா அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும்டா. ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே வராது. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போகிறதும் இல்லை. இங்கே பார், நான் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவரை விட்டுரு என்று கூறினான். இதை கேட்ட தேவாவுக்கு ஒரு மாதிரி ஆனது. அப்போது அந்த பெண் குழந்தை, அண்ணா அண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா, எங்களை விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா என்று கெஞ்சி கொண்டிருந்தாள். அவளின் கெஞ்சலும் கார்த்திக்கின் கோபமும் தேவாவை கொஞ்சம் அசைத்து பார்த்தது என்றுதான் கூற வேண்டும். மறுபுறம் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அமர்ந்து ஏதோ யோசித்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அப்போது, என்ன மச்சான், அடுத்த அம்பானி எப்படி ஆகுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா?
அதெல்லாம் நடக்காதுடா என்று கூறி சிரித்தான் அர்ஜுன். இதை கேட்ட சந்தோஷ், இல்லடா மச்சான், நான் சக்கரவர்த்தியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுனுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இன்னும் அந்த ஆளை யோசிச்சுட்டு இருக்க நீ? உன் முகத்தை கண்ணாடியில் போய் பார். உன் வாழ்க்கையை அழிச்சு விடுற அவரு. நீ எம்பிஏ படிச்சுட்டு இருந்த, இப்போ பார் இங்கே வந்து படுத்திருக்க. த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். உன் வாழ்க்கையை அழிச்சவரை பற்றி இப்போ என்ன யோசிச்சுட்ருக்க? என்ன, என் வாழ்க்கையை அழிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு நான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற போகிறேன்னு ஏதாவது அவார்டு கொடுக்க போறியா என்ன என்று கிண்டலாகவும் கோபமாகவும் கேட்டான். அர்ஜுனின் கோபத்தை பார்த்து ஷாக்கான சந்தோஷ், அர்ஜுன், இப்போ எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? சக்கரவர்த்தி எனக்கு செஞ்ச எதுவுமே நான் மறக்கலை. அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? என் ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். என்னை இப்படி முடக்கி உட்கார வச்சுட்டான். அவனை என்னால் எப்படி விட முடியும்னு சொல்லு? அது மட்டும் இல்லை, அவனை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நீ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்ப, ராஜசேகர் தன்னைத்தானே எரிச்சு கொண்டுட்டாருன்னு. அந்த ராஜசேகர் யார் தெரியுமா? சக்கரவர்த்தியோட இடது கையாக இருந்தவர். அவரை கொன்னது வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ எனக்கு ராஜசேகரை போட்டு தள்ள மாதிரியே சக்கரவர்த்தியும் போட்டு தள்ளணும்னு வெறியா இருக்கு என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சியாக இருந்தது. அவன் சந்தோஷை பார்த்து, நீ எந்த ராஜசேகரை சொல்கிற? அந்த பிஸ்னஸ்மேன் அவரையா சொல்கிற என்று தயக்கமாக கேட்டான். மீண்டும் சந்திப்போம்.